இதுக்கு பேரு வடப்பாவாம. நமக்கு என்ன தெரியுது? இந்த மண்டைக்கட்டி பேய வர போய் வாங்கிட்டு வந்திருக்கான். மணி 4 ஆக போகுது. இந்த பேயோட வேற படிக்கடை விட்டு வந்துடுவான். வந்தா நம்மளை திங்க விடுவானா? அவன் வரதுக்கு முன்னாடி ஒன்று தின்றுவோம். என்ன இதுல மேலையும் கீழே ஒரு பச்சை மிளகாய் வேற வச்சிருக்கான். இதை தின்னா உரைக்குமே. இதோட சேர்த்து தின்னாட்டா அப்பதான் நல்லா இருக்கும்னா. பம்பாய் ஊர்லலாம் இப்படித்தான் திம்பாவுன்னு வேற சொல்லிக்கிட்டான். சரி தின்னு பாவம். என்னத்தை பெருசா செஞ்சிட போறாவோ, நமக்கு தெரியாதே செஞ்சிட போறான். வயசான குளத்துல வாயை வச்சுட்டு சும்மா கிடக்க கிடையாது. தின்னுத்தியாவது டுப்புக்கு டுப்புக்குன்னு தின்னா இப்படித்தான் விற்கும். அப்படியே தின்னுட்டு விக்கி போய் சேர போறியா? பாவி பேவுல வந்த என்ன முழிக்கிற? விக்கிட்டு கிடக்குடா. கீழே வச்சுட்டு முதல்ல தண்ணிய குடி. எல்லாத்துலயும் அவசரம். டபுக்கு டபுக்குன்னு என்னத்தையாவது தூக்கி திங்க வேண்டியது. பிறகு ஏன் 4 மணி ஆயிட்ட இந்த பேய வந்துருவானேன்னு அவசர அவசரமா தின்னியோ இப்படி விக்கிட்டு கிடக்கு. என்னது இது? யார் உனக்கு வாங்கியாந்து தந்தா? வடைய தூக்கி பண்ணுக்குள்ள வச்சிருக்கு. என்னது இது? அது வேலை. இது பேரு வடப்பாவான். பம்பாய் ஊர்லலாம் இததான் திம்பாவலாம். ஏன் தங்கச்சி மவன்ல பம்பாயிலேருந்து வந்திருந்தான். ஆத்தா இதை தின்னு நல்லா இருக்கும்னு கொடுத்தான். 2 கொடுத்தானா? 1 தூக்கி உனக்கு வச்சுட்டு 1 வாயில போடுமே ஆறிடுமேன்னு தின்னு. அது அளவு விற்க ஆரம்பிச்சிட்டு. பின்ன விற்காம என்ன செய்யும்? வயசான காலத்துல பல்லு இல்லை ஒன்றும் இல்லை. கஞ்சி குடிக்கிறத விட்டுட்டு வடப்பாகு திங்கிறாளாம். வடப்பாகு இல்லை மெதுவாவது பிச்சு திங்கணும். அவசர அவசரமா யாரும் வந்து போகணும். மகன் வந்து போகணும், பேரன் வந்து போகணும், யாசை போகணும், சுகர் வேற ரொம்ப இருக்குன்னு சொல்லுவானே. டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு தின்னா அப்புறம் விற்கதான் செய்யணும். அட பேவுல நாம மனசுல என்ன நினைச்சோமோ அதை கரெக்டா சொல்லுதானே. என்ன முடிக்கிற? நல்லா ஏசுவியே, ஏச வேண்டியதானே. அட பேவுல நம்ம என்ன நினைச்சோமோ அதை சரியா சொல்றானே. அப்படித்தானே முடிக்கிற? ஏல என்னல அதான் நீ ஏன் சொல்லிட்டியே. இன்னொன்னே அங்க அடுப்படியில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து சாப்பிடு. சரி சரி மெதுவா சாப்பிடு. என்ன பேச்சு பேசுதான். என்னன்னு இருக்கு? பூரிக்கு செய்யற உருளைக்கிழங்க தூக்கி வடை மாதிரி வச்சு அதை பண்ணுக்குள்ள வச்சிருக்கான். இதுக்குதான் பெரிய அலப்படம் பண்ணினியாக்கும். வடப்போவும் வடப்போவுன்னு என்னமோ உலகத்துல எல்லாத செஞ்ச மாதிரி. இங்க என்னன்னு இருக்கு? நல்லாவே இல்லை. ஆமல வாசியில தின்னா நல்லா இருக்காதுதான். உனக்கு என்னதான் நல்லா இருக்கும்? இந்த புடி நீயே தின்னு. என்னமோ இங்க இல்லாத சாப்பாடு உனக்கு உன் மாவன் அங்கிருந்து கொண்டு வந்த உடனே எல்லாம் நல்லா இருந்துடும். வாயில வைக்க முடியல. நம்ம ஊர்ல உள்ள சாப்பாடு உனக்கு நல்லா இருக்காது. வெளிநாட்டுல இப்படி தாமல செய்வாங்க, பம்பாயில இப்படி தாமல செய்வாங்க, அமெரிக்கால இப்படி தாமல செய்வாங்க, அது சூப்பரா இருக்கும் அப்படிம்ப. உனக்கு எப்பவுமே இக்கரைக்கு பச்ச அக்கறை பச்சையா தெரியும். அப்படித்தானே சொல்லுவேன். அடப்பே உள்ள இந்த வயசுல சொல்லவடலாம் சொல்லுதான் சொல்லவட. எப்பா என்ன வரத்து வாரம். நம்ம ஊர்ல உள்ள சாப்பாடை தின்னு தின்னு பழகி போச்சு. கொஞ்சம் வித்தியாசமா தின்னா நல்லா தானே இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு இம்புட்டு பேச்சு பேசுறானே. என்ன முழிக்கிற? இந்தா உன் வயிற்றுல இடம் இருந்தா இதையும் நீயா தின்னு. ஆமலே உனக்கு கொழுத்து போச்சு. வயிற்றுல பசி இல்லை, முட்டியில பசி. நீ எப்படி திம்ப? கொண்டு வை, உன் அப்ப வந்தா திம்பா. என்ன வரத்து வாராம்ப்பா. எப்பா இவன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. என்ன சொன்ன? இவன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. அப்படித்தானே சொன்னேன். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உனக்கு பேத்தி பிறக்க போறாளாம். எங்க அப்பா சொல்லிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல
என்னல சொல்லுதே? தங்கச்சி பாப்பா வந்துருவான்னு சொன்னானா? ஆமா, ஒன்னைக்கே இங்க வளர்க்கறதுக்கு படாத பாடுபடுது. இங்க இருக்கிற விலைவாசிரி அதுலயும் உன் அப்பனுக்கு 72 கேக்குதாக்கும். என்கிட்ட சத்தம் சொல்லியிருக்கானா? ஒரு மூச்சை காணும். மருமவ கறி அங்கிட்டு போற இங்கிட்டு போற. என்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா? உன்கிட்ட உன் அப்பன் நீ பெரிய மனுஷன்னு எழுதியிருக்கான். இப்போ என்கிட்ட எழுதினதுல உனக்கு என்ன தப்பா போயிட்டு? உன்கிட்ட நல்ல டாக்டர்லாம் போயிட்டு செக்கப்லாம் பண்ணிட்டு சொல்லலாமே இருந்திருக்கும். ஆமால, உன் ஆத்தாக்காரிக்கு ஏற்ற மாதிரி தானே பேசுவேன். வீட்டில் ஒரு பெரிய மனுஷி இருக்கேன், என்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லாம உன்கிட்ட எழுதியிருக்காவனா என்ன அர்த்தம்? என்னை மதிக்கலன்னு தானே அர்த்தம். நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அப்படின்னா எதுவும் இல்லை. போய் பால் பாயாசம் வை. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வருவேன்னு சொல்லிச்சு. அப்போ வரட்டும், என்கிட்ட சொன்ன பிறகுதான் வைப்பேன். இல்ல, உனக்கு விஷயம் தெரியுமா? எங்க வீட்டுல தம்பி பாப்பா படக்க போதான் எங்க அம்மா சொல்லிச்சு. அதான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்தேன். உங்ககிட்டையும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடி சொல்ற? உங்க வீட்லயும் தம்பி பாப்பா படக்க போதா? எங்க வீட்லயும் தங்கச்சி பாப்பா படக்க போகுதுடி. சூப்பர்ல. ஆமால, உங்க வீட்லயும் தங்கச்சி பாப்பா படக்க போதா? உன் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் சேர்த்து வச்சு பேர் விடுவோம், சரியா? சரிடி, சூப்பர்ல. வாடி, எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவோம். யோசி, நீ வீட்டை கூட்டிட்டு இரு, நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? அடப்பயோலேலா, என்ன இது? அவ வீட்டுல புள்ள பிறக்க போகுதுங்க, இவன் என் வீட்டுல தங்கச்சி பாப்பா பிறக்க போகுதுங்க. என்ன இது? அதிசயமாலாம் இருக்கு.